முதலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1 இருந்து 100 நாட்கள் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 100 நாள் இருக்கு என்ன. இந்த 100 நாளும் நாங்க என்ன செய்ய போறோம், டெய்லி பேப்பர் செய்ய போறோம். ஸோ நாளைக்கு நீங்க இப்போ 2024 பேப்பரை செய்ய போறீங்க என்றால் 2024 பயாலஜி பேப்பரை எடுத்தல் முதலாவது, நேரத்தை செட் பண்ணுதல் சரிதானே, உங்களோட டேபிளில் ஸ்டாப் வச்சு அல்லது உங்களோட கடிகாரத்தை வைக்கணும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிற எண்ணத்தோட போகணும் இருக்கணும். நீங்கள் இப்போ தனியாக செய்யக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் வரலன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எக்ஸாம் ஹாலில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட டைம் ஆன் பண்ணிட்டு 2024 எம்சிக்யூ பேப்பரை மட்டும் செய்யுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. என்ன 2024 எம்சிக்யூவை செய்கிறீங்க. ஸோ 2 மணித்தியாலம் தேவை உங்களுக்கு. ரெண்டையும் செஞ்சு மார்க் பண்ணுங்க. விடையெல்லாம் மார்க் பண்ணி போட்டு 2 மணித்தியாலம் முடிய ஸ்டாப் பண்ணணும். எக்ஸாம் ஹால் மாதிரியே இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஒரு கரெக்ட் பண்ணுறது நீங்கள் அவடத்தை கரெக்ட் பண்ணலாம் அல்லது அடுத்த நாள் கரெக்ட் பண்ணலாம். எப்படியோ நீங்கள் 2 ஹவர் நீங்கள் பேப்பர் செய்யக்குள்ளேயே உங்களோட மூளை கிண்டுப்படும். சரியா, மூளையை நீங்கள் மம்பட்டியை போட்டு கொத்துறீங்க. இப்போ கொத்தி பிரட்டுறீங்க. என்ன எங்கே கிடக்கு, இதில் ஆன்சர் என்ன, அதில் ஆன்சர் என்ன. சில பாடம் படிச்சிருக்க மாட்டீங்க. கடைசியான அப்ளைட் பயாலஜி சில நேரம் ஒரு கேள்வி தான் இருக்க போகுது. அதையும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க சில நேரம். ஸோ அது பிரச்சனை இல்லை. படிக்கல, தியரி கம்ப்ளீட் பண்ணலங்கிறதெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்லை. சரிதானே. நீங்கள் அவ்வளோ பேர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகணுங்கிறது எங்கட விருப்பம். ஸோ அதுக்கு நாங்கள் சொல்கிற, இப்போ நான் எல்லாரும் அனுபவ ரீதியாக கண்ட விஷயத்தை தான் நாங்கள் சொல்லலாம். சரிதானே. இப்போ நான் அனுபவ ரீதியாக எப்படி படித்தேனுங்கிறத உங்களுக்கு சொல்லலாம். இது மற்ற டீச்சர் சொல்கிறத விட நான் உங்களுக்கு சொல்கிறதுல சில விஷயங்கள் இருக்குது. சரிதானே. ஸோ நான் மெடிசின் என்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன செஞ்சேன்ங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். சரி, அதே மாதிரி நிறைய நீங்கள் பாஸ் ஆகின ஃபர்ஸ்ட் டைம்லேயே என்டர் ஆகின நிறைய பேர் கேட்டிங்கன்னா அவங்க கடைசி டைமில் இந்த கிளாஸுக்கு போகிறது. நான் இப்போ ஈவன் கிளாஸுக்கு கொண்டுக்கும் போகல. கடைசி டைம் 3 மாதம் வந்த உடனே புதுசாக தியரி அப்டேட் பண்ணி மண்டைக்குள்ள ஏற போகிறல்லையே. படித்து அவ்வளோலையும் 100% சரி எடுத்தீங்கன்றாலே உங்களுக்கு ஏ வந்துடும். 9ஆம் பாடம் வரையும் படித்து 10ஆம் பாடம் படிக்காட்டியும் கூட பயாலஜியில் 9ஆம் பாடம் வரையும் படித்ததை வச்சே நீங்கள் எக்ஸாம் செஞ்சாலே ஏ வந்துடும். சரிதானே. ஸோ அது படிக்கல, அது கொஞ்சம் தெரியாண்டெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்லை. நாளையிலேருந்து தொடங்குறீங்க. 2 ஹவருக்கு எக்ஸாம் டைமை வைக்கிறீங்க. காலையில் 6 மணிக்கு அல்லது 7 மணிக்கு எழும்பி முதல் வேலை பயாலஜி பேப்பர் செய்கிறது, 9 மணிக்கு முடிக்கிறது. கரெக்ட் பண்ணணுமெண்டு இல்லை நாளைக்கு. சரிதானே. இப்போ நீங்கள் 25 அநேகமான ஸ்கூல் முடிஞ்சா ஸ்கூலுக்கு போகிறீங்களா இப்போயும் 25 ப்ராப்பர் பெச்சாக்கள் ஸ்கூல் நடக்குதா இன்னும்? லீவு தரல. ஸோ லீவு தரலன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கூல் முடிய ஸ்டார்ட் பண்ணு. அல்லது காலையில் செய்யலாம் தானே. ஸ்கூலுக்கு போகிற எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு தானே. ஸோ நீங்கள் ஒரு போகிறல்ல சில அநேகமாக போக மாட்டீங்க. அநேகமாக ரிப்பீட்டர்ஸுக்கு எப்படியும் ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ காலையில் பயாலஜி கேள்வி ஒன்று செய்யுங்க எம்சிக்கு. ஒரு 6 மணிக்கு எழும்பினீங்கன்னா வடிவாக 8 மணி வரையும் செய்யலாம். மண்டை கிளறுபடும். மூளைக்குள்ளே பழைய இதெல்லாம் ஓடி யோசிப்பீங்க, திக்குவீங்க. சில நேரம் 50 கேள்வி டைமுக்கு செய்யலாமல் போகும். டைம் முடிஞ்ச உடத்துக்கு பிறகு செஞ்சுக்கிட்டு இருக்கப்படா. செய்யலையா செய்யலை அவ்வளோதான். 40 கேள்வியா செஞ்சீங்கன்னா 40 கேள்வி தான். சரி, மண்டையே கிளறணும். பழைய இதெல்லாம் தோண்டி 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 எடுக்கணும் எங்கெங்கே ஒழிச்சிக்கிறீங்கன்ட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு பேப்பரை செய்யலாம். 2 ஹவர் ஒதுக்குங்க பேப்பர் செய்கிறதுக்கு. கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு 2 ஹவர், ஃபிசிக்ஸ் பேப்பருக்கு 2 ஹவர். சரியா. ஸோ 2 ஹவர் 2 ஹவர் 2 ஹவரில் ஒரு நாளைக்கு 3 அல்லது 2 பாடம் 2 பேப்பர் செய்யுங்க ஒரு நாளைக்கு. 2 பாடம் செய்யுங்க. மேத்ஸ் நாளைக்கு பயாலஜியும் ஃபிசிக்ஸும், நாளை அன்றைக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி, அடுத்த அன்றைக்கு பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும். இப்படி ஒரு ஓர்டரை வச்சுக்கொள்ளுங்க. 2 ஹவர் 4 ஹவர் பேப்பருக்கு வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்யூ செய்யுங்க. எஸ்ஏ வேறையா செய்யுங்க. ஸோ எம்சிக்யூ ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சால் எஸ்ஏ இன்னொரு நாள் செய்யுங்க. அப்படின்ட்டு மாறி மாறி செய்ய தொடங்கினீங்க என்றால் ஸோ 30 நாளைக்குள்ளேயே நீங்கள் எம்சிக்யூ எஸ்ஏக்கு 30 நாளைக்குள்ளேயும் 15 நாள் எம்சிக்யூ செய்யலாம், 15 நாள் எஸ்சிக்யூ செய்யலாம். 15 பேப்பர் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். ஆனால் அப்படி முடிக்கலாம் நாம. இப்போ 15 பேப்பர் இல்லை எங்கள்கிட்ட. அப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எம்சிக்யூ செய்கிறது, அடுத்த எம்சிக்யூ டேயில் அதை கரெக்ட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கு எம்சிக்யூ டே பயாலஜியில், நாளைக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பயாலஜி பேப்பரை செய்வீங்க. நாளை அன்றைக்கு அதை கரெக்ட் பண்ண வேணாம், அது இருக்கட்டும். நாளை அன்றைக்கு ஃபிசிக்ஸ் செய்யுங்க. சரி, அவதிப்படப்படா 3 மாதம் இருக்கு வடிவா ஆர்கனைஸ் பண்ணி செய்யுங்க. வெனிஸ்டே அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் சாட்டர்டே பயாலஜி பேப்பர் எடுத்து திருத்து. ஸோ திருத்துற நேரம் படிக்கிறதுகள் இருக்கும், ரிவைஸ் பண்ணுறது இருக்கும், அதுக்கெல்லாம் வேறு டைம். இது நான் பேப்பர் டைமை பற்றி மட்டும் சொல்லி கொடுக்கேன். ஸோ தியரி ரிவைஸ் பண்ணுறதுக்கு, கிளாஸுக்கு போகிறதுக்கு, பேப்பர் கிளாஸுக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது வேறு. அதெல்லாம் வச்சுட்டு இது எக்ஸாமுக்குரிய டைமை தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த 2 நாள் விட்டு இந்த பழைய முதல் செஞ்ச பேப்பரை திருத்துங்க. ஸோ திருத்துற நேரம் என்ன செய்யணும், ஸோ திருத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் போதாமல் வரும். ஒரு 2 ஹவர் போதாது. அநேகமா 2 2 ஹவர் எடுக்க வேண்டி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ல ஒரு 25 கேள்வி திருத்துங்க. அடுத்த 2 ஹவர்ல 25 திருத்துங்க. திருத்தும்போது என்ன செய்யணும்,
முதலாவது விடையை திருத்துதல். சரி என்றாலும் அதுவும் சரிதானேன்னு கூட அடுத்த கேள்விக்கு போறல்ல. சரி என்றாலும் அதில் ரிலேட்டட் தியரியை வாசிக்கும். ஸோ இப்போ முதலாம் கேள்வி அடிப்படை கலங்களின் நோமலா கலங்களின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அல்லது களமண் இருக்கும். ஸோ அது எந்த பாடத்தில் இருக்கிற தியரி சொல்லுங்க, எத்தனாம் பாடம்? கலங்களின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு என்று வாரது எங்க இருக்கு? உயிரங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு ரெண்டாவது யூனிட்ல கலக்கொள்கையில வரப்போகுது. ஸோ கலக்கொள்கையை எடுத்து பார்க்கிறது, அவடத்தே ரிசோர்ஸ் புக் எடுக்கிறது, கலக்கொள்கையை எடுக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அவடத்தையே பார்த்துடுறது, ரிவைஸ் பண்ணிடுறது. ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட போகாது, 5 நிமிஷத்துக்கெல்லாம் போகாது, ஒரு 2 நிமிஷம் சும்மா ரீட் பண்ணுறது. இவ்வளோ எங்க இருந்து இந்த சாப்டர் வருது, அதோட சம்பந்தப்பட்ட மற்ற தியரி என்ன, ஸோ கலக்கொள்கையில மற்றது என்ன, ஸோ முன்பிருந்த கலங்கள் தோன்றது, அந்த 3 விஷயமும் என்ன, எல்லாத்தையும் அவடத்தையே பார்த்து முடிக்கிறது. ஸோ முதலாம் பாடத்துக்கு பக்கத்தில் ஒரு பாஸ், பக்கத்தில் கலக்கொள்கை, ரைட், அது முடிச்சு. ரெண்டாவது கேள்வி பிழை. பிழைண்டாலோ சரிண்டாலோ தியரியை பார்க்கணும். பிழைண்டா அழுத்தி பார்க்கணும், ஏன் நீங்க பிழை எடுத்தீங்க, இது ஏன் உங்களுக்கு ஞாபகம் வரல, ஏன் பிழை எடுத்தீங்கன்னு பார்க்குறது. அப்போ முதல் பேப்பர் செய்யறதுக்கு நிறைய சில நேரம் 3 நாளும் எடுக்கும். 3 நாள் எடுக்கும் திருத்தி முடிய, பிரச்சனை இல்லை. சரிதானே, ஒரு பேப்பர் செய்யும் ஒரு 3 நாள் கரெக்ஷனுக்கு எடுக்கும், பேப்பர் செய்ய ஒரு நாள் எடுக்கும், 4 நாள் போட்டுமே பிரச்சனை இல்லை, ஒரு கிழமை போட்டும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. சரிதானே, ரெண்டாவது பேப்பர் போகக்குள்ள என்ன நடக்கும், முதலாவது பேப்பர்ல நிறைய விஷயம் படிச்சு முடிச்சிருவீங்க. ரெண்டாவது பேப்பர் செய்யக்குள்ள பழைய விஷயம் பார்க்கறது குயிக்கா முடிஞ்சிடும். புது விஷயத்தை தான் நீங்க என்ன செய்யணும், அழுத்தி பார்க்க வேண்டி வரும். எனவே ரெண்டாவது பேப்பர் செய்யற காலம் குறையும். 3 நாள் எடுத்து இப்ப 2 நாளா மாறும். மூணாவது பேப்பர் செய்யக்குள்ள ஒரு நாள் திருத்துறது காணும். இப்படியே நீங்க போகக்குள்ள இந்த வார மாசத்துல உங்களுக்கு தியரி அநேகமா பேப்பர்லயே கவர் ஆயிடும். அதுக்கு அடுத்த மாசம் எல்லாம் தனியா பேப்பரை வச்சு நீங்க செஞ்சே போகலாம். படிவா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இடையில இருக்கிற 3 மாசத்துலயும் பேப்பரை ஓரியன்டாவே படிக்கும். சரியான பேப்பரை ஓரியன்டா வச்சு பேப்பரை செய்யுங்க திருத்துங்க, பேப்பரை செய்யுங்க திருத்துங்க, திருத்திட்டு தியரியை படிங்க, திருத்திரு ரிலேட்டட் தியரியை படிங்க. எஸ்ஏயும் அதே மாதிரி, எஸ்சிக்கும் அதே மாதிரி, எல்லாம் அப்படியே செஞ்சுட்டு போனீங்க என்றால் வடிவா நவம்பருக்கு முதல் நீங்க வடிவா எல்லா தியரியும் ரிவைஸ் பண்ணப்பட்டு. சரிதானே, இப்போ புதுசா படிக்காத பாடத்தையும் கூட இதுல ரிவைஸ் பண்ணப்பட்டுரும். எப்படியும் பேப்பர்ல வரும் தானே படிக்காத பாடம். ஸோ பாடம் எதுக்குள்ள அடுத்தது உங்களுக்கு எதுக்குள்ள கூட கேள்வி எடுத்திருக்கானுங்கிறது வடிவா விளங்கு. இப்போ நான் தாவர கேள்வி செஞ்ச நேரம் விளங்கிச்சு, எந்த கேள்வி உங்களுக்கு அடிக்கடி வருது, எந்த கேள்வி கூட வருது, வடிவா விளங்கு தானே. பண்ணிட்டு போற நேரம் கடைசியா நவம்பர்ல நீங்க சொல்லுவீங்க, அந்த வருஷம் இந்த கேள்வி வரலாம் என்னன்னு நீங்களே சொல்லுவீங்க. நீங்களே எனக்கு சொல்லணும் ப்ரெடிக்டட் கொஸ்டின். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டார்கெட் தர போறேன், நவம்பர் மாசம் முதலாவது வாரம் நீங்க எல்லாரும் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ற கேள்வி எனக்கு சொல்ல போறீங்க. சரியா, எல்லாரும் என்ன செய்யணும், இந்த வருஷம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கேள்வி என்ன, சார்மார் எக்ஸ்பெக்ட் பண்ற கேள்வி இல்லை, அதை விட நீங்க பேப்பர் செஞ்சாதான் நீங்க கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன வீடியோஸ், நாங்களா எக்ஸாம் செய்ய, நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும், இந்த பேப்பரை நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நவம்பர் ஸ்டார்ட்ல 1ஆம் தேதி எல்லாருக்கும் அசைன்மெண்ட் என்ன, இந்த வருடம் எஸ்ஏயில் வரும் கேள்விகள் என்னென்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி இப்ப இருந்தே நீங்க பேப்பரை செஞ்சுட்டு போங்க. சரிதானே, கிளியரா? சார் ஓகே, ஓ சொல்லுங்க. ஒரு நாளைக்கு வந்து சார் 2 பாடம் படிக்கிறது ஓகே, இல்லாட்டி 3 சில பேர் இப்போ நீங்க சொல்றீங்க 2. வீட்டை இருந்தீங்கன்னா ஃப்ரீ தானே, இப்போ ஸ்கூலுக்கு போறலைன்னு சொன்னா 3 பாடத்துக்கும் டைம் ஒதுக்குங்க, ரிவிஷனுக்கு 3 பாடத்துக்கும் டைம் ஒதுக்குங்க. சரிதானே, ஸோ இப்போ ரிவைஸும் பண்ணத்தானே வேணும். நீங்க சில பாடங்கள் விளங்காத பாடம் இருக்கும், அப்படியான பாடங்களுக்குன்னு 3 பாடத்துக்கும் ஒதுக்கி கொள்ளுங்க. குறைஞ்சது இப்போ 6 ஹவர்ஸ் ஒதுக்குவீங்கன்னு சொன்னா நீங்க பேப்பர் ஒரு பாடத்துக்கு செஞ்சீங்கன்னா ரைட், 2 பாடத்துக்கு பேப்பரை செஞ்சீங்கன்னா ஒரு பாடம் படிக்கிறதுக்கு வச்சுக்கொள்ளலாம். 6 ஹவரை விட கூடயா தான் இருக்கும். இப்போ நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, வீட்டை கிளாஸுகள் குறைய தானே, இப்போ ஸ்கூலுக்கு போறல, அப்போ காலையிலேயே 6 ஹவர் வந்துடும். காலையில் 6 மணிக்கு எழும்பி 12 மணி வரையுமே 6 ஹவர் வந்துடும். ஈவினிங்ல சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்தாலும் நைட்டுக்கு திருப்பி ஒரு 4 ஹவர் எடுக்கல தான், 4 ஹவர் எடுக்கலாம். 10 ஹவர் கிடைக்குதுங்கிற பெரிய பாக்கியம். சரிதானே, 10 ஹவர்ஸ் இந்த டெய்லி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா அதுல கிளாஸுகள் போற டைம் எல்லாத்தையும் கலிங்கல ஒரு 8 ஹவர் வைக்கட்டுமே. 8 ஹவர் என்றாலும் நீங்க ஒரு பாடத்துக்கு குறைஞ்சது எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம், 3 ஹவர்ஸ், ஒரு பாடத்துக்கு 3 ஹவர்ஸ் ஒதுக்கலாம். 3 பாடத்தையும் படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த கண்டினியூட்டி தொடர்ச்சியா இருக்கும். இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை விட்ட மாதிரி இருக்கும். சரிதானே, ஸோ அப்படி படிச்சுட்டு போங்க, அப்போ உங்களுக்கு டச்சில் இருக்கும் தொடர்ந்து எல்லாம். சரிதானே, மெயினா பேப்பரை செய்ய ட்ரை பண்ணுங்க, தியரி ரிவிஷன்களை குறைச்சு போங்க, பேப்பரை கூட்டி போங்க.
ஆரம்பத்துல ஒரு பேப்பரை செய்யுங்க, தியரிக்கு கொஞ்சம் டைம் வச்சு கொள்ளுங்க. இப்போ அடுத்த மாசம் வரக்குள்ள தியரிய நல்லா குறைச்சிட்டு பேப்பரை ஃபுல்லா கூட்டுங்க. 3rd மந்த்ல ஃபுல்லா பேப்பர் தான் செய்யணும் நீங்க. தியரி எல்லாம் படிக்கிறல அங்கால ரிவிஷன் ரிசோர்ஸ் புக் எல்லாம் தேடிட்டு தெரியப்படா. நீங்க இப்பவே எல்லாத்தையும் தேடி வச்சு எடுத்து வச்சிரணும். இதுக்கு புறம் தேடுறது இல்ல. சரிதானே? ரைட். ஓகே அதன்யா. ஓகே சார். தேங்க் ஓகே. ரைட். வேற வேற ஏதாவது டவுட் இருக்கா படிக்கிற சம்பந்தமா? ஆகஸ்ட் 1 வருது. அதுக்காக தான் நான் இன்றைக்கு எல்லாத்தையும் அது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம். இதுக்கு பிறகு ஹைலைட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுக்க போறல்ல. இதுக்கு பிறகு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து எப்ப படிக்கிற? அது ஷார்ட் நோட்ஸ் எடுக்க ஒரு டைம் தேவைப்படும். ஹைலைட் பண்ண ஒரு டைம் தேவைப்படும். அத திருப்பி எப்ப படிக்க போறீங்க? எக்ஸாமுக்கு முதல் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து படிக்க போறீங்க. இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றது இனி எக்ஸாமுக்கு தான். சரிதானே? நெருங்க, நெருங்க, நெருங்க டென்ஷன் கூடும். அந்த டைம்ல ஷார்ட் நோட்ஸ படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பீங்கண்டா, ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல எடுத்து வச்சிருப்பீங்கன்னா, இப்ப கடும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க ரிசோர்ஸ் புக்கே தொட தேவையில்ல. ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு போலாம். ஆனா எடுத்து வைக்காத ஆட்கள் இனித்தான் இப்பான் ஃப்ரெஷ்ஷா படிக்க போறேன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற பந்தி பந்தியா எழுதுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேணாம். வடிவா எக்ஸாம் வச்சுங்க. எல்லாத்தையும் விட்டு போட்டு எக்ஸாம் வச்சுங்க. பேப்பர் வச்சுங்க. டைம் வச்சு பேப்பர் வச்சுங்க. சரியா? அப்படி ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மெசேஜ்லயும் கேட்கலாம்.